நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆண்டவர் நம்மக்கிட்ட நெருங்கி வரும்போது நம்ம பாவ உணர்வு அடைஞ்சு, ஆண்டவரே நான் பாவி ஆண்டவரே, அப்பா உம்முடைய ரத்தத்தினால என்னை ஒரு கழுவுங்கப்பா, நான் உம்முடைய பிள்ளையாக இருக்கணும் ஆண்டவரே, ஃபுல்லாக என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னோட ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் உமக்கு சொந்த ஆண்டவரேன்னு நம்ம என்னைக்கு நம்ம பாவத்தை அறிக்கையிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட ஃபுல்லாக நம்மளை ஒப்பு கொடுத்தோமோ அந்த நிமிஷமே அந்த செகண்டே கிறிஸ்துவானர் நமக்குள்ளே வந்துட்டார், பரிசுத்தவர் நமக்குள்ளே இருக்கார். இந்த சரீரம் அவருடைய ஆலயம். நம்ம அதே மாதிரி நம்ம இப்போ மரியாள் எப்படி அடிமை, நான் அடிமை ஆண்டவரே நீங்கள் எனக்குள்ளே இருந்து நீங்களே பண்ணுங்கன்னு சொல்லி எப்படி அவங்க ஒப்பு கொடுக்கும்போது இயேசு கிறிஸ்து கடவுள் ஒரு குழந்தையா இங்கே அவங்க கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனாங்களோ, அவங்களுக்குள்ளே வந்தாங்களோ, நம்மளும் இப்போ ஆவிக்குரிய மரியாள்கள் நம்ம எல்லா